தமிழருக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு. இந்த வரிசையில் மதத்தில் வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட வருபவர் டெய்சி ஜெயப்பிரகாஷ். இவர் கலிபோர்னியாவில் வசிக்கிறார். 2 மகன்களுக்கு தாய். இவர் கணவர் வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் முன்னாள் தலைவர், கவிதை பட்டிமன்ற பேச்சாளர், கவியரங்க தலைமைகள் வகிப்பது, நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது இவருக்கு பிடித்த விஷயம். தமிழ் பள்ளியில் தன்னார்வலர் ஆசிரியராக இருந்து வருகிறார். சாலமன் பாப்பையா, ராஜா பட்டிமன்றங்கள் மற்றும் அப்துல் காதர், அறிவுமதி ஐயா இவர்களுடைய கவியரங்குகளிலும் பங்கு பெற்றவர். மதத்தின் பெயர் சொல்லி மனித நேயம் இழந்த மாக்கள் காலம், அந்த மதத்திலே வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட வருகிறார் டெய்சி. வாங்க டெய்சி. வணக்கம். தண்டமிழர் திருநாளில் உழவர் பெருநாளில் தேன்மொழி தமிழில் கவி பாட வந்த யாவருக்கும் என் வணக்கம். புதுநெல்லின் மனத்துடனே புதுப்பானை பொலிவுடனே பச்சரிசி வெல்லமுடன் அக்கார அடிசலின் அசத்தும் சுவையுடன் அதிகாரமான தலைப்பு தந்த திணை அமைப்புக்கும் அனைத்து திணைகளின் சார்பாய் ஓர் நன்றி. என கலிக்கப்பட்ட தலைப்பு இற்றைய தமிழனுக்கு ஏற்றதொரு விழிப்புணர்வு எதில், மதத்திலா என்பதே. மதம் ஏறாமல் மதமற்று இருந்த ஆதித்தமிழன் மாண்புற்றிருந்தான் அற்றைய நாளில். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று யாவரின் வாழ்வும் ஓர் நிலையாய் நின்றது. தெல்லிய தமிழை அமிழ்ந்தெடுத்த தொல்லியல் காப்பியமும் அறத்தினை மரத்தினை அள்ளி பூட்டிய புறத்தினை புறநானூறும் அகத்தினை அழகியல் வாழ்வினை எடுத்து எம்பிய அகநானூறும் செவ்வியல் கருத்தை அறவாழ்வை செதுக்கிய செப்பிய உலகப் பொதுமறையாம் மதம் அற்றதே. செவ்வியல் கருத்தை அறவாழ்வை செதுக்கிய செப்பிய உலகப் பொதுமறையும் காட்டிய வாழ்வு மதம் அற்றதே. பலத்தினை கவிகளும் பின்னிய 14 கீழ்கணக்கும் பல்நெடு காலமாய் பன்னெடு அடுக்கத்தில் பாடிய பாணர்களும் பொதுவாய் வாழ்ந்தனர் மதம் ஏறாமலே. திமிரிய காளையை அடக்கிய தீரர்களும் சீரிய கடலில் மூச்சடக்கி முத்தெடுத்த அதை நீள்கடலில் தாண்டி வாணிபம் செய்தாரும் தமிழினை பருகி உயிரினை நெய்து பட்டு சாலையும் சேலையும் கண்ட நெசவாளரும் காட்டினை திருத்தி உளவினில் உழன்று தன் உயிரினை உரமாக்கியவனும் அன்று கொண்டாரில்லை சமய பாகுபாட்டை. சங்கம் மருவிய காலத்தே உட்புகுந்தாலும் சமயம் தலைக்கேறி மதம் பிடித்து உழலவில்லை அன்று. பட்டி மன்றத்தே படியேறி பாங்குடனே பண்பாடு காத்து நின்றார் பங்கேற்ற பண்பாளர். வைதிகமும் வைணவமும் சைவமும் பிரம்மமும் வேதமும் ஆசிகமும் நிகண்டமும் சாங்கியமும் சைக்கோட்டியமும் பூதமும் புத்தமும் செழித்தே விழிப்புற்றிருந்தன. பின்வந்த காலத்தே கழுவேற்றப்பட்ட பௌத்தர்களின் மடாலயங்களே வேதமத கோவிலான பின்னும் யாரும் கொலை தொழிலில் இறங்கவில்லை. பின்வந்த காலத்தே கழுவேற்றப்பட்ட பௌத்தர்களின் மடாலயங்களே வேதமத கோவிலான பின்னும் யாரும் கொலை தொழிலில் இறங்கவில்லை. இன்றோ பட்டி தொட்டி எல்லாம் காவி கரையேறி பண்பற்று குதிரைகின்றார் குடியாண்மையே கொல்லுகின்றார். வீழ்ந்திடுவோம் மாந்தர்களே, வீண் பெருமை நமக்கு வேண்டாம். நம்மை வீழ்த்திடும் மதவெறியும் தேவையில்லை, விரைந்து போற்றுவோம் மானுடத்தை. ஆழி பேரலையும் ஆடி வரும் புயல் காற்றும் அமிழ்ந்த நகரங்களும் ஆட்டுவிக்கும் காட்டுத்தீயும் அதிரும் பூமித்தாயும் ஆட்கொள்ளி நோய்களுமே மதம் பிடித்தாடும் மனிதருக்கு சொல்லுவது மதம் கொண்டு மனிதம் இழக்காதே, மதத்தை காட்டிலும் மனிதமே உயர்ந்ததென்று. நன்றி, வணக்கம்.
அருமை. ரொம்ப சிறப்பான கவிதைங்க. "செழித்து இருந்த அற்றைய நாளிலும் மதம் பிடித்து அலையவில்லை யாம், கொலைத் தொழிலிலும் இறங்கவில்லை" அப்படின்னு அழகா சொன்னீங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்கம்மா. தமிழர்களுடைய அடிப்படை பண்பே வந்து மதம் சார்ந்த ஒண்ணு இல்ல. அதான் திரும்ப திரும்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். மதத்தை நம்ம எப்பவுமே முன்னிறுத்தினது கிடையாது. ஆனா இன்றைய சூழலை இந்த கவிதை வந்து தெளிவாக முன் வச்சிருக்கு. நமக்கு மதம் சார்ந்த நம்பிக்கைகள் குறைவுதான். மதத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து பெரிய அளவுக்கு நம்ம நகர்த்தி செல்றதில்லை. ஆனால் இன்றைய சூழல் அப்படிங்கிறது மதத்தை வைத்து நம்முடைய நமக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்குவதற்கான சக்திகள் இயங்க துவங்கி இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலும் கூட. அதற்கு இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்கள் வந்து உறுதியாகத்தான் இருந்திருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம அதை வந்து துரத்தி அடிச்சிருக்கோம். நம்ம அதை புறக்கணிச்சிருக்கோம் அது போன்ற சக்திகளை. இனி வரக்கூடிய காலத்திலும் அப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக அதற்கான தேவை இன்னைக்கு கடுமையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாஜகவும் RSSம் மற்ற மாநிலங்களை எப்படி வந்து மதத்தை வைத்து மனிதர்களை பிரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உருவாக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காங்களோ, அதிகாரத்தை கைப்பற்றி இருக்காங்களோ, அதே போன்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை அவங்க வந்துட்டு இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏராளமான விஷயங்களே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தமிழர்களுக்கு நிச்சயமாக அதுல விழிப்புணர்வு வேணும்னு நான் நினைக்கிறேன். பல இடங்களில் RSS பள்ளிகள் இயங்குகின்றன அப்படிங்கிற தகவல்கள் வருது. அதற்கு 80 ஸ்கூலுங்கிறாங்க அல்லது 400 ஸ்கூலுங்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே அவர்களுடைய அது ஒரு விதமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் RSS அப்படிங்கிறது. மதத்தை வந்து அது எப்படி வந்து அவங்க நுட்பமாக மனிதர்களிடம் அவங்க விதைப்பாங்கங்கிறத வெஸ்ட் பெங்கால்ல அதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அது மிகப்பெரிய அளவிற்கு அவங்க ஊடுருவாங்க, மக்களோட ஊடுருவாங்க, மக்களோட மக்களாக வாழ்வார்கள். அப்படியே அதை கொண்டு வருவாங்க அவங்க மனதுல பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இந்த கவிதை வந்து நுட்பமாக வந்து அது விஷயத்த பேச முயற்சி செய்யுது. அதாவது நமக்கு அதுல விழிப்புணர்வு வேண்டும் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த விழிப்புணர்வுங்கிறத வந்து நம்ம இதுல நம்ம விழிப்புணர்வை தவற விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பண்பாடு, தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், தமிழருடைய கலாச்சாரம், தமிழ் இனத்தினுடைய தனித்துவம் எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஏன்னா நம்ம மதத்தை வச்சு நம்ம எப்பவுமே ஒண்ணு சேர்க்கப்படலை. ஆனா மதத்தை வைத்து நம்ம பிரிக்கப்படுவோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய நம்ம அடையாள சிதைவாகவும் அது மாறும் அப்படிங்கிற ஒரு துயரத்தை வந்து இந்த கவிதைக்குள்ள சொல்லியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. நம்ம எல்லா கவிதைகளுக்குள்ளேயும் ஒண்ணு சேர்ந்து நம்ம பாக்குறது ஒண்ணுதான். சமத்துவம் அல்லது சமூக நீதிக்கான ஒரு பயணம்ங்கிறது ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதத்துல நம்ம பேசியிருக்கு. அது மிக அக்கறையோட அல்லது மிக தெளிவான சிந்தனையோட அந்த ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயுமே இந்த விஷயம் தொழில்படுது. அது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப முக்கியமான கவிதைகள். ரொம்ப சந்தோஷம். நல்ல கவிதை தான்.